துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம் எங்கள் உடல் முழுதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்போ துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிட்டு மூச்சியை இழுத்து அப்படியே உடல் அப்படியே இழுத்து ஒரு நிமிடம் தம் கட்டி நில்லும். இன்னொரு தரம் அதே போன்று துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி மூச்சு இழுத்தோம். இப்போ உங்கள் உடல்களில் என்ன நோய் இருக்கின்றதோ, சர்க்கரை சத்து இருந்தால் சர்க்கரை சத்து நீங்கி துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் இருந்து சர்க்கரை சக்தி நீக்கிடும் அருண் சக்தி என்ற இரத்த நாணங்களே கலந்து என் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இதே மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் இதே மாதிரி எண்ணி ஏங்கி மூச்சு இழுத்து இந்த பயிற்சியை உங்கள் உடலுக்குள் செலுத்தும். எந்த பாகம் உங்களுக்கு வலி இருக்கின்றதோ அங்கே செல்லும். இரத்த நாணங்களில் கலந்த சர்க்கரை சத்தை தனிய வாத நோய் இந்த மாதிரி யாருக்கு எந்தெந்த நோயின் தன்மை இருக்கின்றதோ அது நீங்க இதே போல மூச்சு பயிற்சி செய்யும். துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிடும். இப்போ அவரவர்கள் நோய்கள் நீங்க உங்க உடலுக்குள் அது செலுத்தி நோய் நீங்க வேண்டும் என்று ஏங்கி தியானம் மூச்சு எழுங்க. தம் கட்டிடுங்க. மெதுவா மூச்சை விடுங்க. இதே போல ஒரு 5 தரம் செய்யும். துருவ மகிழ்ச்சியின் சக்தி துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி மூச்சு இழுங்க. தம் கட்டும். மெதுவா மூச்சு விடும். இதே போன்று இன்னொரு தரம். இன்னொரு தரம். இப்போ இதே போல சர்வ நோய்களும் நீங்கி என் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரன் 5 தரம் செய்து இதே போல உங்களுக்கு எப்போ இருந்தாலும் வயிற்று வலியோ நோயோ மற்ற சர்க்கரை சத்தோ வாதனையோ சரவங்க நோயோ இதே மாதிரி இருந்து இழுத்து தம் கட்டி எல்லா இடங்களையும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி அதை தியானம் பண்ணுங்க. இப்போ உங்க உடல் எல்லாம் ஒரு சொடக்கெடுத்த மாதிரி இருக்குங்களா? உடம்பு வெடுக்குன்றதுதான். ஓம் ஈஸ்வரா குருதேவா
இப்போ துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் பெற அருள் வாங்கி ஈஸ்வரா என்று ஏங்கி அப்படியே மூச்சு எழும் தம் கட்டும். மெதுவா மூச்சு விடும். ஓம் ஈஸ்வரா குருதேவா நீங்கள் ஒவ்வொருவரும் இதே பல கால துருவ தியானத்தில் நீங்கள் பெற்ற பின் தியான வழி அன்பர்கள் குடும்பங்களில் அனைத்தும் துருவ மகிழ்ச்சியினர் சக்தி படர்ந்து அவர்கள் குடும்பங்களில் அனைவரும் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்று நீங்கள் உங்கள் எண்ணத்தை செலுத்துங்கள். இதே போல அனைவரும் எண்ணும் போது எல்லோருடைய உணர்வுகளும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றது. தியானம் இருந்து முடிஞ்ச உடனே கடைசியில் ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி எண்ணி பழகும். தியானம் இருக்கும் குடும்பங்களில் அவர் குடும்பங்களில் ஒற்றுமையும் உடல் நலமும் தொழில் வளமும் அவர்கள் செல்வமும் பெருகி அவர்கள் குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சிகளின் அனுபவத்தில் வாழ வேண்டும் என்று ஏங்கி இதே போன்று தியானம் முடிந்தவுடனே நீங்கள் இப்போ எண்ணி இதை போல தியானம் நினைவு செலுத்தும். தியானம் இருக்கும் குடும்பங்களில் அனைத்தும் அவர் குடும்பங்களில் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் மந்தை போல வாழ்ந்து மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று அவர்களுடைய குடும்பங்களில் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும் தொழில் வளம் பெருகிடவும் செல்வம் பெருகிடவும் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றிட அருள்வாய் ஈஸ்வரா என்று தியானம் முடிஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி அந்த குடும்பங்கள் படர வேண்டும் என்று ஏங்கி அது குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள்லாம் நம்ம கூட இப்போ உபதேசித்த உணர்வுகளை கேட்டுணர்ந்தவர்கள். குரு வழியில் நாம் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலத்துடனும் அவசியமாக மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் ஒன்றிருப்பதனால் நாம் இதே போல எண்ணி ஓர் உணர்வுகளை நமக்குள் சக்தி வாங்கியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே போல நாம் ஒவ்வொருவரும் இந்த சக்திகளை கூட்டி இப்போ யாராவது உங்களிடம் குடும்பத்தில் கஷ்டம் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே ரொம்ப நேரம் கேட்கக்கூடாது. கேட்ட உடனே அகசியமா மகிழ்ச்சிகளின் சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் இந்த தனானங்கள் கலந்திட வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிங்க. அடுத்து உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியினால் சக்தி படர்ந்து உங்க குடும்பத்தில் எல்லாம் நலமா இருப்பீங்க, உங்கள் தொழில் நல்லா இருக்கும், உங்க குடும்பத்தில் ஒற்றுமையா இருப்பீங்க, உங்க குடும்பத்தில் செல்வம் பெருகி வரும், நீங்க நலமா இருப்பீங்க இப்படின்னு சொல்லி கத்துக்கணும். நோயை பற்றி சொன்னாலும் இதே போல அடுத்த நிமிடம் உங்களுடைய இதில் எண்ணி ஈஸ்வரா என்று இதே போல ஏங்கி தியானித்து விட்டு மகிழ்ச்சிகளின் சக்தியாகும். மகிழ்ச்சியின் சக்தி உங்கள் ரத்த நாளங்களில் கலந்து உங்கள் உடல்ல இந்த நோய் நீங்கி நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்க இதே மாதிரி எண்ணி ஏங்க அப்படின்னு சொல்லி
அவர் உடல்களிலே எங்க வலி இருக்கின்றதோ அவர்களையும் நினைக்க சொல்லி வலி இருக்கும் இடம் அங்கே நினைச்சு நீங்களும் மகிழ்ச்சியினால் சக்தி அந்த வலி இருக்கும் இடம் படர்ந்து வலி நீங்கி நலமாக வேண்டும் என்று இயங்கி தியானி எண்ணத்தை செலுத்துங்க. அப்போது அவருடைய நோய்கள் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் சக்தி எடுக்காபடி சடனா நோய் நீங்கி போகும் என்று சொல்லக்கூடாது. அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே கலந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கிவிட்டு உங்க உடலில் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அருசக்தி உங்க இரத்த நாணங்களிலே கலந்து உங்கள் உடல் உள்ள இந்த நோய் நீங்கள் சக்கரை சத்தோ இதே மாதிரி நீங்கிவிடும் என்றனும். இதே போல கணவனும் மனைவியும் இதே போல எடுத்து கணவனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் உடல் ரத்த நாணங்களில் கலந்து ஒரு உடல் நலம் பெற வேண்டும் என்றும் இதே மாதிரி சொல்லி நீங்க ஒருவருக்கொருவர் சொல்லி இந்த உணர்வுகளை பாய்ச்சி பழகும். எந்த நோயும் நீக்கும் சக்தி பெறுகின்றீர்கள். இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். பழகிவிட்டால் சரியாகும். இதே மாதிரி நம்முடைய உணர்வுகள் தீமைகளை அகற்றும் சக்திகளாக இருக்க வேண்டும். நாம் இடும் மூச்சலைகள் புவியில் பரவ பரவ இன்று விஞ்ஞான அறிவால் இன்று காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடைந்து வரும் இந்த வேளையில் நாம் இத்தகைய கூட்டு தியானங்களிலிருந்து இதைப்போல நோய்களை நீக்கும் உணர்வுகளும் மகிழ்ச்சியின் சக்தி இங்கே படர வேண்டும் என்று ஏங்கி நாம் இதைகளை பரப்பும் போது இது இந்த காத்து நம்ம பூமியில் இது அதிகமாக பரவும். இதே போல நாம் தியான வழி அன்பர்கள் இதேபாடு எடுக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாகும். ஏன்னா நண்பனுக்கு நண்பன் பழகும்போது நன்மை செய்தான் என்றும் போது விக்கலாகின்றது. ஏனென்றால் நன்மை செய்த உணர்வுகள் இங்கே படவிருக்கும் போது எண்ணும் போது உடனே அவர் உடலில் பயந்திருப்பதனால் இதே போல செயல்படுகின்றது. தீமை செய்திருந்தால் இதே போல பரிசு எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணினால் உடனே அங்கே இயக்கி காட்டுகின்றது. இதே போல நண்பர்களுக்கு உடம்பு சௌரியமில்லைன்னு யாராவது சொன்ன உடனே ஆத்ம சுத்தி செய்து அந்த நண்பனின் உடல் மகிழ்ச்சியின் சக்தி படர்ந்து உடல் முழுதும் படர்ந்து அந்த நோய் நீங்கி உடல் நலம் பெற வேண்டும் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்து. இதே மாதிரி ஒருவருக்கொருவர் நாம் இந்த நிலையை நீக்கி பழகணும். கூட்டு தியானங்கள் அங்கங்கு நடத்தும் போது புதிய அன்பர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு இந்த முறையை சொல்லிக் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, உங்க குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, தொழில் நல்லா இருக்கும், உங்க நோய் நீங்கும். முதல்ல நீங்க இந்த கூட்டு தியானத்தில் அவருடைய நோய்களை நீங்க சொல்லி அந்த உடல் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைந்தால் அவர்கள் நீங்க சொல்றபடி அவங்களும் இந்த தியானத்துக்கு வந்து விடுவார்கள். அவர்களும் இடும் நல்ல மூச்சுகள் இந்த பூமியிலே பரவும். ஏனென்றால் ஒற்றுமை என்ற நிலைகள் இங்கே வளர்ந்து வரும். மனிதனுக்கு மனிதன் இன்று இனம் மதபேதம் இனவேதம் மொழிபேதம் என்று பகமை உணர்வு கொண்டிருக்கும் இக்காலத்தில் இந்த பகமை அகற்ற பகமை உணர்வு கொண்டிருப்பதனால் வேதனையும் வெறுப்பும் சலிப்பும் சஞ்சலமும் நாம் எண்ணி அதுவே நம்மளுக்கு நோயாக விளைந்து இந்த மூச்சலைகளும் இந்த பூமியிலே அதிகமாக பரவுகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை போன்ற ஒவ்வொருத்தருடைய புது மெம்பர் வந்தாங்கன்னா அவங்கள அழைத்து அது நோய் என்று சொன்னால் நீங்க தியானத்துக்கு வாங்க. இதே மாதிரி தியானம் இருந்த பெண் அவர் உடல் கூறுகளோ அல்லது குடும்பத்தில் கஷ்டமாக இருப்பினும் துருவ மகிழ்ச்சியான சக்தி அவங்க குடும்பத்தில் படர்ந்து அவங்க குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமை ஏற்படணும். அவங்க குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அவங்க குடும்பத்தில் அனைவரும் உடல் நலத்துடன் உடல் நலம் பெற வேண்டும். இப்படி நீங்க அந்த அவருக்கு அனைவரும் நீங்க சொல்லி இந்த வாக்கினை அவர்கள் பரவ செய்யும். அது பறிந்து அவர்கள் மீண்டும் எடுக்க தொடங்கினால் அவருடைய சிரமங்களும் நீங்கும். அப்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அரும் வாக்கு அவர்களின் நல்ல முறையில் விளைந்து அந்த இத்தகைய எண்ணங்கள் அதே போல நீங்களும் எண்ணுங்கள் என்று
இப்ப யாராவது நம்மளை கோபமாக வெறுப்பாக ஏதாவது பேசினார் என்றால் இப்ப நாம் ஆத்ம சுத்தி செய்துவிட்டு அவங்க அறியாம நீங்கணும், அவங்க மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழும் அந்த சக்தி பெறணும், அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக கூடிய நிலையும் நல்ல பண்பும் அன்பும் வரக்கூடிய சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லி இதை நாம் எண்ணி பழகிறது. இதே மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் இதே போல நாம் செய்தோம் என்றால் நமக்குள் அந்த சக்தி, நாம் எதை எண்ணுகின்றோமோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலுக்குள் அந்த சக்தி வளர்ந்து கொண்டே இருக்கும், அந்த அணுக்களும் பெருகி கொண்டே இருக்கும். ஆக குறைகளை ரொம்ப நேரம் கேட்டு இப்ப குறையை நீங்க கேட்க ஆரம்பிச்சா நம்ம அழிச்சு சொல்லிட்டே வருவாங்க. அவர்கள் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா எங்க குடும்பத்தில் இந்த குறைகள் இருக்கு, நீங்கி எங்களுக்கு நல்லா ஆகும்னு சொல்லிடுங்க. என் உடல்ல இந்த நோய் இருக்கு, அதை நீங்கி எனக்கு நல்லாகணும், இந்த மகிழ்ச்சி சக்தி நான் பெறணும் இருப்பதை சொல்லிவிட்டு நீங்க வேண்டும் என்ற உணவை ஏங்கி பறிச்சு எது இருக்குது என்று தெரிய வேண்டும் அல்லவா. ஆகினால் அவர் உடல்ல சரவாங்கி நோய் இருக்கின்றது என்று எனக்கு மூட்டுக்கெல்லாம் வலிக்கின்றது, மகிழ்ச்சி சக்தி நான் பெறணும், இந்த மூட்டு வலி நீங்கணும், எனக்கு அது நல்லா ஆகணும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு பழக்கங்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த எண்ணங்களை உருவாக்கி அவர்கள் எண்ணியது அவர்கள் பெற்று அவர்கள் உடல் நலம் பெறச்சும் என் குடும்பத்தில் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது என்று சொன்னாலும் அந்த மகிழ்ச்சி சக்தி என் குடும்பத்தில் படர்ந்து சிக்கல் நீங்கி என் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும், எங்கள் தொழில் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்க வைக்கணும். இதெல்லாம் நீங்க நாளை தபவனத்து பவர்மி தியானம் இது வந்து மௌன தியானம் இருக்க போகும்போது நீங்க எல்லாம் இது ஒவ்வொருத்தரும் இதே போல எடுத்து சொல்லி நீங்கள் அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில் இது பெற வேண்டும் என்று ஏங்கி சொல்ல பேசி பழக வேண்டும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நாம் துருவ மகிழ்ச்சி அகசியின் நிலையில் வளர்ந்து துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அவருடைய அருள்வட்டத்தில் நாம் எப்பயுமே வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு காரியத்துக்கு போறோம், துருவ மகிழ்ச்சி சக்தி நான் பெறணும், துருவ நட்சத்திரத்தின் வழிதான் அந்த சக்தி நான் பெறணும் என்று ஏங்கிட்டு இந்த அகசியிலிருந்து அந்த மூன்றையும் ஒன்று போல நீங்க வரிசைப்படுத்தி சொல்லிட்டு அந்த அருள்வட்டத்தில் வாழணும், நான் பார்ப்பது நலம் பெறணும், என் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும், என் சொல்லை கேட்பது வாழ்வில் அவர்கள் தொழில் வளம் பெறணும், நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க எடுத்து பெருகிட்டே வேணும். இது உங்களுக்குள் அந்த உணர்வுகள் பெருகத் தொடங்கிடும். இது பெருகத் தொடங்க உங்களுக்குள் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் உங்களுக்குள் புகாது தடுக்கலாம். காரணம், நாம் விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு டிவி மூலமாகவும் அல்லது உணவுகளுக்கு நஞ்சை பாய்ச்சி பூச்சிகளை கொண்டாலும் இந்த நஞ்சித்தன்மை தாவர இனங்களில் படப்பட்டு அது உணவுடன் கலந்து நம் உடலுடன் கலக்கப்படும் போது இது நம் உடல் உள்ள அணுக்களில் அது சேர்ந்து விஷத்தன்மையை அதுவும் ஈர்க்கும் சக்தி பெற்று விடுகின்றது. அப்படி விஷத்தன்மை ஈர்க்கும் சக்தி பெறப்படும் போதுதான் நம் கைகால் குடைச்சல், அசரிக்க இதை போன்ற பல நோய்கள் வர காரணமாகின்றது. இப்ப இந்த விஷத்தன்மைகள் அதிகமான நிலைகள் நாம் உணவுடன் கலந்து வருவதனால தான் கேன்சர் என்ற நோய்கள் அதிகமாக பரவுகின்றது. இதே போன்று இன்று எய்ட்ஸ் என்ற நிலைகள் விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு மூட்டைப்பூச்சிகளையும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள கொசுக்களையும் பரிசித்து பார்க்கிறேன் என்று கொண்டு சென்று அதை அவர்கள் மற்ற கெமிக்கலில் கலக்க செய்து அந்த அணுக்களை மீண்டும் உருவாக்கி அதிகரித்து அதையே என்று ஒரு பொருளாக உருவாக்கி மனிதனுக்குள் கலந்த பின் இந்த விஷத்தன்மைகள் அது கலந்து அவனை சிறுக சிறுக உடலை நலிய செய்து அந்த நாட்டையே சூன்யமாக்கும் நிலைக்கு தான் என்று அமெரிக்காவில் அதை செய்தார்கள். அது அவன் நாட்டிலேயும் முதல்ல பரவியது. அது பரவி எய்ட்ஸ் நோய்ங்கிறது அமெரிக்காவில் பரவி அதனுடைய தொடர்கள் மனிதனுக்கு மனிதன் ஒரு பரவிப்பெண் மனிதனுக்கு மனிதன் பேசும்போதே இந்த உணர்வு கொண்டு வந்து அந்த எய்ட்ஸ் என்ற அணுக்கள் அது விஷம் கொண்டது, அது பரவுது. அதே போல இந்த எய்ட்ஸ் நோய்கள் உள்ளவர்கள் என்றால் உடனே
இதை போல துருவ மகிழ்ச்சினால் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் வழிகான அகசியமா மகிழ்ச்சினால் சக்தியும், துருவ மகிழ்ச்சினால் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் வழிகான சக்தியும் என்ற ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று அதிகமான நிலையில் எடுத்துக்கொண்டால் இது மாறிவிடும். ஆனால் இதே போல கேன்சர்ல இருந்தும் சர்வ நோய்களும் நீக்கும் சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்றுதான் இப்போது நாம் தியானத்தின் மூலமாக உங்களுக்குள் அந்த அணு வளர்ச்சியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி ஆத்ம சுத்தி செய்து துருவ தியானத்தில் எடுத்துக்கொள்ளும். இந்த வலுவை நீங்கள் கூட்டிக் கொண்டால்தான் இன்று விஞ்ஞான அறிவால் ஏற்படும் இந்த காற்று மண்டலத்தில், அதாவது இப்ப நாம துணி போடுறோம், இது சாயம் போடுறதும் அது கெமிக்கல் தான். இதை நாம துணியுடன் ஒன்று கொண்டால் இது வெளிப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் சூரியன் எடுத்து வைத்துள்ளது. அதே சமயத்தில் நாம் ஆடைகள் அணிந்திருக்கிறோம் என்றால் இதன் மூலியமாக அது காற்றில் இருப்பதை இழுக்கக்கூடிய சக்தி வருகின்றது. அப்ப நாம் சுவாசிக்கும் போது நம் சுவாசம் நம் உடலுக்குள் சென்று மற்ற அணுக்களுடன் சேர்ந்து விடுகின்றது. இந்த விஷத்தன்மை சிறுக சிறுக பெருக தொடங்கி விடுகின்றது. ஆகவே எதையும் சூரியன் வெளிப்படுவதை அனைத்தும் எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ நாம் உதாரணமாக நாம் நல்ல பொருள்களை சமைக்கின்றோம், கழிவுகளை சாக்கடைகளாக மாற்றி விடுகின்றோம். அப்படி சாக்கடைகள் வரப்படும் போது இதையெல்லாம் புளிப்பாக்கி அது வெளியேறுகின்றது. அந்த புளிப்பின் தன்மை வெளியேறும்போது சாக்கடை பக்கம் போனால் நுகர்ந்தா நம்மளுக்கு அந்த நாத்தம் வருகின்றது. நீங்க இதே மாதிரி நாத்தம் வர்ற இடங்களில் நீங்க இந்த ஆத்ம சுத்தி செய்யிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாத்தம் உங்களுக்கு வராது, பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம தென்காசியில் தான் நீங்க வந்துருந்தீங்களா? இல்ல வந்துருந்தீங்க. இவங்க இன்ஜினியர் வீட்டுல எல்லாம் சாக்கடை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாத்தம் இருக்க வந்து அவங்க என்ன அள்ளி போட்டோம்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நறுமண வருது, சாக்கடை நாத்தமே இல்லை. இதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் தீமைகளை விடாதபடி நமக்குள் இருக்க அந்த நல்ல சக்திகள் பெருக போகும்போது தீமையை விடாது. இந்த மாதிரி நாம் ஒரு பழக்கத்துக்கு வரணும். ஆனா இந்த பழக்கத்துக்கு வந்துவிட்டால் நம்முடைய எண்ணங்களை அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தோடும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து இருக்கு. இப்ப விஷத்தன்மைகள் இந்த பூமியில் பரவிருக்கும் அதிகமாக இன்னைக்கு சாயப்பற்ற மூலியமாகவும் பல இன்னைக்கு கரும்பு ஆலைகள் ஆற்றப்படும் போது அது கொதிகளில் இப்ப சாதாரணமா அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாத்தில் உள்ள விஷத்தை பிரிக்கிறதுக்கு அதுல விஷத்தை தான் போடுறாங்க. அந்த துணிய அதுல அந்த இதுக்கு போடுற அந்த பவுடர் எடுத்து துணியில போட்டா போறோம், அடுத்து அப்படியே வெந்து போகும். ஆனா அதைத்தான் இந்த சர்க்கரையில போட்டு நாம சர்க்கரையாக சாப்பிடுறோம். ஆனா பாக்குறதுக்கு ருசியா இருக்குது. இது கலந்து அதை நீக்கினாலும் இது கொஞ்சம் அது கலந்துடும். இப்படி விஞ்ஞான அறிவால் ஒரு பொருளின் தன்மை தெளிவாக்கினாலும் இதே நிலை ஆகின்றது. இப்போ தண்ணிகளிலும் இதே மாதிரி எண்ணெயிலும் கடல் எண்ணெயை சுத்திகரிக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய கடல் எண்ணெயில் மற்ற கொழுப்பு சத்து மற்றது எடுத்துறதுங்கிறதுக்காக வேண்டி இதை போட்டு சுத்திகரிக்கிறாங்க. ஆனா இதை எடுத்துறது இதே சமயத்தில் நம்ம உடலுக்குள்ளுக்க அந்த கெமிக்கல் கலந்த இந்த எண்ணெயுடன் கலந்து உடலுக்குள் சென்று விடுகின்றது. இது உடலுக்குள் சென்ற உடனே நம்ம உடல் அணுக்களை சேர்ந்து விடுகின்றது. இதை போன்ற கடும் இதுகள் வருவதனால் இதிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். ஆகினால இதை நாம அந்த மகிழ்ச்சியின் அசக்திகளை நாம் பெற்று இந்த உணர்வுகள் நமக்குள் வராது தடுத்து பழக வேண்டும். இந்த பல வகையிலும் இந்த காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக வளர்ந்து வரும் விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு அஞ்ஞான வாழ்க்கையை சிந்தித்து செயல்படும் திறனை எல்லோருக்கும் இழந்து விட்டது. இன்று சிந்திக்கின்ற திறனே திடீரென்று உணர்ச்சி வசப்படுதலும் நான் தவறு செய்யக்கூடிய உணர்வுகளை தோன்றுவதும் சிந்தனை இல்லாத செயல்கள் செயல்படுத்தும் நிலைகள் வருகின்றது. இதை போன்ற வரப்போகும்போதுதான் போக்குவரத்துகளில் விபரீத விபத்துகள் ஏற்படுவதும் மனிதனுக்கு மனிதன் விபரீத செயல்களை செய்து மனிதனுக்கு மனிதனென்ற நிலை இல்லாதபடி இரக்கம் ஏகியற்ற நிலைகள் தாக்கி கொண்டிருக்கும் உணர்வுகள் பெருகி விடுகின்றது. ஏனென்றால் ஒரு பொருளில் விஷம் பெற்றால் அதை உணவு கொண்டால் சிந்தனையை சிதறிவிடுகின்றது. இதை போல நமக்குள் விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்க்க 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 நம்மை அறியாமலேயே தவறு செய்யும் நிலைகள் மாறுகின்றது. இதே போல நமக்குள் கடும் நோயும் விளையும் தன்மை வருகின்றது. இதை போன்ற இதுகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால்
இந்த காலை துரோதியானத்தை எப்படியோ நீங்க எழுந்த உடனே இந்த எடுத்து தியானித்து விட்டு மனைவிக்கு கிடைக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும், நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், நம்ம குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்றும் இந்த குழந்தைகளும் இந்த பழக்கத்திற்கு கொண்டு வந்து பழக வேண்டும். அவங்க 2 நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லி 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 நீ மகிழ்ச்சியின் சக்தி வரும், உடம்பு நலம் பெறுவன், நீ நல்ல படிப்பு வரும், நல்ல ஞான சக்தி கிடைக்கும் என்று இது ஒரு பழக்கத்திற்கு வந்து விட வேண்டும். எப்படியோ 5:30க்குள் நாம எந்திரிக்க ஒரு 10 நிமிஷம் செய்தா போதும். இதை நீங்க எடுத்து இதே மாதிரி நமக்குள்ள அந்த சக்திகளை பெருக்கி பழகணும். எந்த அளவுக்கு நீங்க பெருக்கிக் கொள்கிறோ அது இன்றைய வர நேரத்தில் நாம் எப்படி கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்பது போன்று நாம் அந்த காலையில் அது எடுக்கப்படும் போது மகிழ்ச்சியின் அசக்தி நமக்குள் கூட்டிக் கொள்ளுகின்றோம். அதுக்கப்புறம் நாம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நிலைகள் வருகின்றது பார்க்கின்றோம். அதை நமக்குள் புகாதபடி அது வளர்ந்துடாதபடி உடனே ஆத்ம சுத்தி மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெறணும், என்னோட முழுது போடணும், என் ஜீவாத்மா பெறணும். எப்போ தீய செயல்கள் எது நடந்ததோ நாளை அவருக்குள் அறியாத நிலைகள் நீங்கணும், ஒன்றுபட்டு வாழும் அந்த உணர்வுகள் வளரணும், உலக மக்கள் ஒன்றுபட்டு வாழும் நிலை வேணும், அவர்களுக்குள் சகோதர உணர்வு வளர வேண்டும் என்று நாம் இதை சொல்லி பழக வேண்டும். ஏனென்றால் நமக்குள் எடுக்கும் இந்த உணர்வுகள் இது பெருக 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 இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை மாற்றும் தரணும் உங்க மூச்சால் இது பரவும். இதே போல நீங்கள் அருகில் உள்ள நண்பர்களும் மற்றவர்களுக்கு இதே போல சொல்லி அவங்க குடும்பங்களில் கூட்டு தியானங்களை வைத்து அவங்க குடும்பம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை பரப்புங்கள். இப்படி பரப்ப அவர்களிலும் அது பெருகின்றது. இப்படி எத்தனை பேர் அதிகமாகுதோ அத்தனை இதுகளும் இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய நிலைகள் வரும். இதே மாதிரி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் பாடுபோன்ற தென்னாட்டில் தோன்றிய அகசியன் அவன் இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பதனால் எந்நாட்டவரும் அதை பெற்று அந்நாட்டவரும் எந்நாட்டவரும் இதை போல சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய முடியும்.